இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ மனிதர்களுக்கு செல்வம் மிக மிக அவசியம். பொருட்செல்வம் மிகவும் அவசியம். அந்த பொருட்செல்வத்தையும் நாம் அற வழியில் ஈட்ட வேண்டும். அறமற்ற வழிகளில் ஈட்டிய செல்வம் நமக்கும் பயன் தராது, மற்றவர்களுக்கும் பயன் தராது. அறவழியில் ஈட்டிய செல்வத்தையும் நாமே முழுவதுமாக வைத்து அனுபவிப்போம் என்று நினைப்பதும் அறமற்ற செயலாகும். எனவே நாம் அற வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்மை சுற்றிலும் வாழ்கின்றவர்களில் தகுதியானவர்களுக்கு தகுதியான நேரத்தில் தகுதியான உதவியினை செய்து வாழ்தல் சிறந்த சான்றோராக மதிக்கப்படும் நமக்கு பெருமையை தருவதாகும். அதுவும் மற்றவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். தகுதியானவர்கள் என்றால் நோய்வாய்ப்பட்டவர்கள், படிப்பில் கல்வியை தொடர முடியாத குழந்தைகள், இயற்கையிலேயே செல்வம் தேட முடியாத வறுமையில் உழலுகின்ற மனிதர்கள், இவர்களுக்கு உதவுதல்தான் அந்த செல்வத்தின் பயனாகும். இந்த செல்வத்து பயனே ஈதல், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதலாகும். அத்தகைய செல்வத்தையும் நாம் வருவாயின் தன்மையினை அறிந்து செலவு செய்ய வேண்டும். திரிகடுக ஆசிரியரும் கூட வருவாயில் கால் வழங்கி வாழ்தல் என்று போற்றி கூறுகின்றார். எனவே நம்மிடம் இருக்கும் செல்வத்தின் அளவை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தால் நாமும் சிறப்பாக வாழ்வோம். மற்றவர்களும் நம்முடைய பயனை பெற்று நண்பர் அல்லாதவர்களும் உறுதுணையான நண்பர்களாக நமக்கு மாறி நம்முடைய இடுக்கண்ணையும் களைந்து அனைவரும் மகிழ்வோடு வாழ வழிவகுக்கும். எனவே இருக்கின்ற செல்வத்து பயனை ஈதல் என்ற குறிக்கோளோடு அளவறிந்து சுருக்கமான சிக்கலற்ற வாழ்க்கையை வாழ்வோமாக. அந்த வரலாற்று குறிப்புன்னு ஒன்று சொன்னீங்களே, அதையும் சேர்த்து சொல்லுங்கய்யா. வரலாற்று குறிப்பு குண்டையூர் கிழார் என்ற ஒரு பெரு நில வணிகர் திருவாரூரில் சுந்தரர் அவர் அடியார்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்கு நெல் மணிகளையும் பிற காய்கறிகளையும் கொடுத்து உதவி வாழ்ந்தார். ஒரு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அவரால் உதவி செய்ய முடியவில்லை. எனவே சுந்தரரிடம் கூற சுந்தரர் இறைவனிடம் முறையிட்டு இறைவன் திருவருளால் அவருக்கு மீண்டும் அந்த செல்வம் கிடைக்க பெற்று அறச்செயல்கள் தொடர்ந்தது. எனவே அதுபோல நாமும் இருக்கின்ற செல்வத்தை நாமும் வாழ்வதற்கு தேவையான அளவு ஒதுக்கி வைத்து கொண்டு நாம் அறச்செயல்களை செய்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.